Friends, welcome to day 7 of Excel. Day 7 of Excel நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேட் calculations எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் சில ரேண்டமான சினாரியோஸ் எடுத்திருக்கேன். ஸோ கம்பெனிஸ்ல வந்துட்டு லைக் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு மெட்டீரியல்ஸ் ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெலிவரி டேட் கால்குலேட் பண்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா எல்லா கம்பெனிஸ்லயுமே இருக்கும். ஸோ அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ரேண்டமா நான் சில ஐட்டம்ஸ் வந்துட்டு டிஷர்ட்ஸ் பேண்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனி வச்சிருக்கேன். ஸோ கிளாத்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ற கம்பெனி. ஸோ எனக்கு வந்துட்டு 1st May 2025 ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு அதை ரெடி பண்றதுக்கு 10 டேஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட் எப்படின்னு கால்குலேட் பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஈக்குவல் டு எப்பவுமே ஃபார்முலா ஸ்டார்ட் பண்றப்ப ஈக்குவல் டு போட்டா மட்டும்தான் நமக்கு ஃபார்முலா எனேபிள் ஆகும். ஸோ நான் வந்துட்டு ஆர்டர் டேட் பிளஸ் என்னோட டேஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 11 May 2025. ஸோ 1st Mayலேருந்து 10 டேஸ் 11 May 2025. ஸோ அதே மாதிரி அதை ட்ராக் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட் வந்துட்டு கிடைச்சிருச்சு. ஸோ டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் நம்மளால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆர்டர் டேட் பிளஸ் நமக்கு எவ்வளோ நாள் ஆகுமோ அதை பிளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட் கிடைச்சிரும். ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஒரு சினாரியோ எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனி. ஸோ இது வந்துட்டு 3 months 5 months 2 months ஸோ டேஸ்ல இல்லாம எனக்கு வந்து மந்த்ஸ்ல டெலிவரி டேட் இருக்கு. ஸோ மந்த்ஸ்ல இருக்கிற பட்சத்துல இப்போ நான் அதே சேம் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணாலுமே அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ராங் ஆன்சர் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஆர்டர் டேட் பிளஸ் நான் வந்து மந்த் கொடுக்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு இந்த 17 கூட 3 days ஆட் ஆகி 20th காமிச்சிருக்கு. ஸோ இது வந்து ராங். ஸோ இப்படி இருக்க பட்சத்துல நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா என்னன்னா இ டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் ரிட்டர்ன்ஸ் த serial number that represents the date that is indicated number of months before or after the date. ஸோ இ டேட்டுங்கிறது வந்து ஒரு ஸ்டார்ட் டேட் கொடுத்தோம் அப்படின்னா பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த மந்த் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இப்போ கீழே பாருங்க அதுவே கேட்குது ஸ்டார்ட் டேட் எதுன்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ இதான் என்னோட ஸ்டார்ட் டேட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க கமா அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ கமா அண்ட் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஸோ 3. ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ 11 12 அண்ட் 1 2026. ஸோ நான் இதை ட்ராக் பண்ணேன் அப்படின்னா ரிமைனிங்க்கு எனக்கு கிடைச்சிட போகுது. ஸோ 3 plus 5 is 8th month, 6 plus 2 8, 8 plus 6 is next year 2nd month and 5 plus 4 is 9th month. இந்த மாதிரி கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ எனக்கு வேற ஆர்டர்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நான் இயர்ஸ் கழிச்சு தான் நான் டிஸ்பேச் பண்ண போறேன் ஆர் டெலிவரி பண்ண போறேன். ஸோ இப்போ இதுக்கு நம்ம சேம் இ டேட் யூஸ் பண்ண முடியும். பட் இ டேட் யூஸ் பண்ணி இப்போ நான் ஆர்டர் டேட் பிளஸ் இயர்ஸ்ன்னு கொடுத்தாலும் அது என்னன்னு எடுத்துக்கும் நம்பர் ஆஃப் மந்த்ஸ்ன்னு தான் இயர்ஸை எடுத்துக்கும். ஸோ இதுக்கு ஒரு என்ன பண்ணலாம்னா அதே மாதிரி ஸ்டார்ட் டேட் கொடுத்துக்கிறேன் கமா நான் வந்துட்டு நம்பர் ஆஃப் மந்த்ஸ்ன்னு எடுத்துக்குது. ஸோ மந்த்ஸ் எப்படி நம்ம வந்துட்டு பண்ணா ராங்கா தான் இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 plus 4 plus 5 is 9th monthன்னு ரிட்டர்ன் பண்ணும். பட் எனக்கு 4 years. ஸோ என்ன பண்ணலாம்னா 1 yearக்கு 12 months இல்லையா. ஸோ நான் மல்டிபிள் பை 12 கொடுத்துக்கிறேன். 12 கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் என்டர். இப்போ பாருங்க 22 plus 4 years is 26. ஸோ இதே மாதிரி நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ த ஃபார்முலாஸ் இ டேட் ஸோ ஸ்டார்ட் டேட் அண்ட் நம்பர் ஆஃப் மந்த்ஸ். சப்போஸ் இயருக்கு வேணும்னா மல்டிபிள் பை 12 பண்ணிக்கலாம். ஸோ இதவே என்னால் வந்துட்டு மைனஸும் பண்ணிக்க முடியும். 4 years முன்னாடி நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ அதை இப்போ எப்படி எப்போ ஆர்டர் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஃபார்முலா ஈக்குவல் டு இ டேட் கொடுத்துக்கிறேன். ஸோ இ டேட் ஸ்டார்ட் டேட் கமா மைனஸ் அப்படிங்கிறதுனால நான் மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ்
ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் மந்த்ஸ் தான். ஸோ இன்டூ 12 கொடுத்து நம்ம இயர்ஸா மாத்திக்கிட்டோம். சாரி, ஸோ சாரி, ஒன் மோர் டைம் பார்க்கலாம். ஈக்குவல் டு இ டேட், ஸோ ஓப்பன் பிராக்கெட் ஸ்டார்ட் டேட் கமா எனக்கு வந்துட்டு நம்பர் ஆஃப் மந்த்ஸ், ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வேணுங்கிறனால இன்டூ 12 பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ரிவர்ஸ்ல வேணுங்கிறனால இங்கே வந்துட்டு நான் ஒரு மைனஸ் சிம்பிள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு, என்டர். ஸோ இப்போ 22 minus 4 is 18. ஸோ இது மாதிரி நம்மளால ரிவர்ஸும் பண்ணிக்க முடியும். நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம், பட் அது நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளால ரிவர்ஸும் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பாருங்க, ரிவர்ஸ் ஆயிருக்கு, எல்லாமே ரிவர்ஸ்ல உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கு. சேம் லைக் உங்களுக்கு வந்துட்டு மந்த்ஸுக்குமே பண்ணிக்க முடியும். ஈக்குவல் டு டேட், ஸோ ஸ்டார்ட் டேட் கொடுத்துட்டேன். ஸோ கமா மைனஸ் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் கொடுக்குறேன், க்ளோஸ் பிராக்கெட் அண்ட் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா 10 minus 3 is 7. ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்குமே உங்களால ரிவர்ஸும் பண்ணிக்க முடியும், ஃபார்வர்டும் பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக் டெலிவரி டைம் டேட் கால்குலேஷன் பண்ண இது நிறைய இடத்துல ஹெச்ஆர்ஸ்மே யூஸ் பண்ணுவாங்க. லைக் ஒரு ஜாயினிங் டேட் இருக்கும், எக்ஸாம்பிள் இதவே நம்ம ஜாயினிங் டேட்டா வச்சுக்கலாம். இது அவங்களுக்கு நோட்டீஸ் பீரியடா இருக்கலாம், அவங்க ஆல்ரெடி ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நோட்டீஸ் பீரியட் முடிஞ்சு அவங்க எப்போ ஜாயின் பண்ணுவாங்கங்கிறத கால்குலேட் பண்றதுக்காக கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட் கால்குலேஷன் உங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.